நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேங்கன்னா என்னுடைய கருத்துல எந்த மாற்றம் இல்லை. காரணம் அவங்க சித்தாந்தத்தை வேற சித்தாந்தத்தை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நாம் ஒரு சித்தாந்தத்தில் இருக்கோம். அப்படி இருந்தும் அரசியல் கூட்டணிக்குள்ள முரணான கட்சிகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லிங்க. உங்களுக்கு அரசியல் தெரியும், எனக்கு அரசியல் தெரியும். நான் முட்டாள்தனமா எதுவும் பேச விரும்பல. முரணான கூட்டணிகள்லாம் இருக்கா? இருக்கு. ஒரு காமன் கோல்ல இருக்காங்களா? இருக்கு. வேறு வேறு கொள்கைகள் இருந்தாலும் கூட பொது எதிரியை வீழ்த்துவதற்காக இருக்காங்களா? இருக்கு. நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னது டைம் லைன் இன்னைக்கு வந்துருச்சு. எலெக்ஷன் வரப்போகுது. எல்லா கட்சிகள் இருக்காங்க. திமுக பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. எப்பவுமே தேர்தலுக்கு முன்பு தமிழகத்தில் எப்பவும் ஒரு ட்விஸ்ட் நடக்கும். இந்த வருஷம் என்ன ட்விஸ்ட்னு பார்ப்போம். அதே நேரத்தில் சீட்டை கொடுக்கக்கூடிய இடத்துல நான் இல்லை, சீட்டை வாங்க வேண்டிய இடத்துல நான் இல்லை. நான் ரெண்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன். அதற்கான தலைவர்கள் இருக்கிறாங்க. அண்ணா, நான் எல்லோருக்கும் பிரச்சாரம் பண்றேன்னா எல்லோருக்கும் போய் நிக்கிறேன். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதில் தெளிவா இருக்கும். இந்த சகோதரி பேரு சொல்ல முடியல, எனக்கு பேர் சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசை. காரணம், இறந்த பிறகுனாவது அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். 17 வயசு இருக்கனால போக்சோ அப்படி நம்ம சொல்ல முடியாது. 495 மதிப்பெண் வாங்கினா 500க்கு அந்த குழந்தைய பாருங்க கொடூரமா கொண்டிருக்காங்கன்னா இந்த ஆட்சி இருக்கணுமாங்கிற கேள்வி. நான் எல்லா கேஸுக்கும் நான் திமுகவை சொல்லல. அண்ணா யூனிவர்சிட்டி இதே இடத்துல சாட்டை எடுத்து அடிக்கிட்ட காரணம் திமுக லிங்க். நீ சிசிடிவி போடல. உதயநிதி ஸ்டாலின் சிண்டிகேட் மெம்பரா இருந்த ஒரு கல்லூரி வாட்ச்மேன் திமுக கொடி போட்டு அக்யூஸ் உள்ள போறான். இவ்வளவு நடக்குதுன்னு நம்ம பேசுறோம். இது எல்லாம் அரசனுடைய குறைபாடுகள். எல்லா கேஸுக்கும் நாங்க திமுகவை சொல்லிங்க.